2026 தேர்தல் சூடு பிடிச்சு தமிழ்நாடே பத்து எரிஞ்சிட்டு இருக்கு. திமுகவும் அதிமுகவும் தங்களோட கூட்டணியை உறுதி செஞ்சு வேட்பாளர்களையும் அறிவிச்சு அவங்களுக்கு ஆதரவா பிரச்சாரமும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்காரு. கடந்த திமுக ஆட்சியில பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ரவுடிகளால வெட்டி கொல்லப்பட்டாங்க. ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கே நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவுதாங்க பாதுகாப்பு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மரணத்துக்கு அப்புறமா ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி பொற்கொடி நீதி கேட்டு பல இடங்கள்ல போராடினாங்க. நிறைய பேரு பதவி ஆசையில சூழ்ச்சி நடத்தி பொற்கொடி அவர்களை கட்சியை விட்டு விளக்குற வேலையில ஈடுபட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு அங்க நீதி மறுக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் பொற்கொடி கொஞ்சம் கூட அசராம தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஒரு புதிய கட்சியை ஆரம்பிச்சு அவரோட கணவரோட மரணத்துக்கு நீதி கேட்டு போராடி வந்தாங்க. ஒரு பெண் நீதிக்காக போராடுறாங்கன்னா நம்ம அதிமுக சும்மா கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருவாங்களா? 2026 சட்டசபை தேர்தல்ல பொற்கொடி அவர்களோட கூட்டணி வச்சு எந்த இடத்துல அவங்களுக்கு நீதி இழைக்கப்பட்டதோ அந்த இடத்துல அதிமுக கட்சியோட சேர்ந்து இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதுதான் மக்களுக்கான கட்சி, இதுதான் மக்களுக்கான அரசாங்கம். பொற்கொடி அவர்கள் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டதும் நடிகர் ப. ரஞ்சித் சமூக வலைத்தளங்கள்ல அவங்களுக்கு ஆதரவா கருத்து தெரிவிச்சிருக்காரு. திருமாவளவன் திமுக கூட்டணியில இருந்துகிட்டு வாய கூட திறக்கல. இந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடிக்கு ரஞ்சித் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இப்போ நீங்க சொல்லுங்க, ஒரு பெண்ணுக்கான நீதி கிடைக்க வேணாமா? ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு நீதி கிடைக்க வேணாமா? ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நீதி கிடைக்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இரட்டை இலைக்கு வாக்களித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெற்றி பெற வைப்போம். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.